மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி காவல்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி காவலர், தலைமை காவலர் குடியிருப்புகளின் பரப்பளவு 650 சதுர அடியிலிருந்து 750 சதுர அடியாக உயர்த்தி வழங்கப்பட்ட ஆணைக்கிணங்க சென்னை மாவட்டம் 1000 விளக்கு பகுதியில் மேன்ஷன் சைட் என்ற இடத்தில் 380 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 896 காவலர், தலைமை காவலர் குடியிருப்புகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் 843 சதுர அடி பரப்பளவிலிருந்து 1000 சதுர அடி பரப்பளவாக உயர்த்தி வழங்கப்பட்ட 8 ஆய்வாளர் குடியிருப்புகள் 724 சதுர அடி பரப்பளவிலிருந்து 850 சதுர அடி பரப்பளவாக உயர்த்தி வழங்கப்பட்ட 20 உதவி ஆய்வாளர் குடியிருப்புகள் மற்றும் 650 சதுர அடி பரப்பளவிலிருந்து 750 சதுர அடி பரப்பளவாக உயர்த்தி வழங்கப்பட்ட 194 காவலர், தலைமை காவலர் குடியிருப்புகள் 76 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 222 காவலர் குடியிருப்புகள் என மொத்தம் 457 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 1118 காவலர் குடியிருப்புகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மேலும் சிறைகள் மற்றும் சிறைவாசிகளின் பாதுகாப்பினை மேம்படுத்துதல், சிறைவாசிகளின் நலன் மற்றும் சிறைவாசிகளை பொறுப்புள்ள நபர்களாக மாற்றி சமுதாயத்தில் மீண்டும் இணைத்தல் போன்ற முக்கிய நோக்கங்களாக கொண்டு செயல்படும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலை கோயம்புத்தூர் புறநகர் பகுதியான பிளிச்சி பகுதிக்கு மாற்றியமைக்கும் வகையில் முதற்கட்டமாக 211 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஆண்கள் சிறை, 111 சிறை காவலர் குடியிருப்புகள், கான்கிரீட் சாலை மற்றும் மதில் சுவர் ஆகியவற்றிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மேற்கண்ட கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.